வெல்கம் டு அம்மு கிச்சன் விலாக். இன்றைக்கி நம்ம அம்மு கிச்சனில் சூப்பரான டேஸ்ட்டான ஒரு மட்டன் குழம்பு செய்யலாமா? இந்த மட்டன் குழம்பு சப்பாத்தி, தோசை, இட்லி, புரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்குறேங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 கப்பு தயிர் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை 1 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுமே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 2 ஏலக்காய் போட்டு பொரிஞ்சு வர வரைக்கும் வணக்கி விட்டுட்டு இப்போ 200 கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதையும் பாதி அளவு வணக்கி விட்டுடலாம். இந்த அளவு வணங்கி வந்ததுமே 2 பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. இதையே வணக்கி விட்டுடலாம். தக்காளி ரொம்ப வணங்கக்கூடாது, பாதி அளவு வணங்கினா போதுமான அளவு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு தேங்காய் துருவல் போட்டுடலாங்க. 2 செகண்டு வணக்கினா போதுமான அளவு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு போட்டுடலாம். இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. வாங்க இப்போ மட்டன் குழம்பு வைக்கலாம். இப்போ குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுமே மறுபடியும் 2 பட்டை, 2 ஏலக்காய் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கி விட்டுறலாம். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறலாங்க. நல்லா வணங்கின பிறகும் நம்ம ஊற வச்சு மட்டன் போட்டுடலாம். அடுப்பு ஸ்லோவாக வச்சு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டு பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகும் நாம் அரைச்சி வச்ச மசாலாவே இதில் போட்டுடலாங்க. மசாலாவும் மட்டனும் ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா கலரி கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம மட்டனில் உப்பு போட்டிருக்கோம். பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா மறுபடியும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேங்க. இது நல்லா கலந்து கொடுத்துர்லாம். இப்போ மல்லித்தலையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் எடுக்கலாங்க. சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருமே ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னை ஃபாலோ பண்ணாதவங்களும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.